பேசலாம். இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுங்க. ஏன்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதையா போனாலும் விபத்துகள் ஆபத்துகள் நேரிட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 91வது அதிகாரம் 11-12 இப்படியாக சொல்கிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுது. நம்ம வழியெல்லாம் பாதுகாக்க நமக்கு ஒரு தூதர்கள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14 இப்படியாக சொல்லுது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3 இப்படியாக சொல்லுது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு முன்பாக போனால் அங்க நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 5 இப்படியாக சொல்லுது. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்றார். அப்போ நம்ம போகும்போது நமக்கு கூடவே நிழலா ஆண்டவர் வருவேன்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதே போல வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் இப்படி செய்யலன்னா இனிமே நீங்க அப்படி செய்து பாருங்க. கர்த்தர் இன்று முதல் உங்கள் போக்கையும் வரத்தையும் காப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.